பசங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? மம்மி ஒரு லாங் கேப் விட்டேன். மன்னார்குடியில் ஒரு 15-20 நாள் ஸ்டே பண்ணிட்டேங்க அக்கா மருமக வீட்டில். அடுத்தது பொங்கல் வந்துருச்சு. எங்கள் கேங் அம்மு பிரசனா எல்லாமே வந்துட்டாங்கனால வேலை சரியாச்சு மம்மிக்கு. அதெல்லாம் செய்ய முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன். எந்த வீடியோ இருந்தாலும் நேற்று யாரும் மஞ்சள் சோறு கேட்டிருந்தீங்க சரஸ் வீடியோவில் சொல்லி போடுறேன். இப்போ வந்து சூப்பு தான். அது வந்து எல்லாத்துக்குமே நல்லா வராது. ஒரு சொந்தம் கெட்டிமாக ஒரு சமயம் ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கும், பிள்ளைங்க திங்க முடியாது. அது எப்படி செய்யணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ உங்கள் பேரம்பேத்திங்களுக்குலாம் நீங்கள் காலகாலமாக செய்த மட்டன் சூப் ரெடியா? அது சரியா ரோமாக்காக தான் செய்வீங்க பாருங்க. இது நல்லி சரியா? இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லதுங்க பாருங்க. இது கொழுப்பு கொடுக்க மாட்டோம், ஆனா அந்த பசைக்கு நல்லது. அதனால கொழுப்பு சூப்பு பசைக்காக சூப்பு பசை குழந்தைங்க நல்லது. இந்த ஜவ்வு இது வந்து கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லுவாங்க இங்க ஈரல், இதெல்லாம் பிரசித்தியா, இதெல்லாம் சூப்ல இருக்கணும். ஆமா, ரோம்சிக்காக இந்த சூப்பு வேறு மட்டன் சூப் வைக்க போறேன். இப்போ அதுக்கு என்னென்ன பண்றேன்னு பார்க்கலாம். அதாவது நல்லி, ஈரல், கொழுப்பு இதெல்லாம் வச்சு சூப் கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்லது. கரெக்ட்டுங்களா? ஆமா, அது கரெக்டா செஞ்சு திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். தண்ணியாட்டம் தான் நல்லா இருக்காது. ஓகே, ஒரு ஸ்பூன் எண்ணெய். அதாவது சூப்புங்கிறது நார்மல் விஷயம் தான். அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இது சூப்பு தானே அப்படின்னு செஞ்சோம்னா நல்லா இருக்காது. அது டேஸ்ட் அப்படின்னு செஞ்சா நல்லா இருக்குமா தானே அப்படின்னு நல்லா இருக்கும். சூப்பு மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. எப்படி கையில போடுறதுனால டக்குன்னு தெரியல பாருங்க. ரோமாவுக்கு செய்யறதுனால 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஓகே போட்டுட்டீங்க. போட்டுட்டேன். இது இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு குடிக்கன்னா நம்ம மிளகுத்தூள் கலந்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் ஓகேவா போட்டு. வெங்காயம் 15 வெங்காயம், சின்ன வெங்காயம். இது கருவேப்பிலை. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை போட்டு நல்லா வணக்கணும். யார் வந்திருக்கா? ரோமா வந்தீங்களா? பாருங்க, எனக்கு ரோமா வந்து டீ குடுக்க வந்திருக்கு. நடுவுல அது சமையல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. ரோமா எனக்கு காஃபி குடுக்குது. காஃபியோட தங்க அது. மம்மிக்கு போய் லஞ்ச் ரெடி பண்ணுங்க. சூப்பர், இந்தாங்க லஞ்ச் ரெடி பண்ணுங்க. எனக்கு குடுத்தியா நீ? ரோமா போய் சோறாக்கு மம்மிக்கு. சாப்பாடு செய்யுங்க, மம்மும் செய்யுங்க. பாருங்க, எங்க செல்லக்குட்டி ரோமா மம்மிக்காக காஃபி கொண்டு வந்திருக்கு. எனக்கா? தேங்க்யூ. காப்பியா? யம்மி, தேங்க்யூ. போய் வெளில விளையாடு போ. கண்ணாடி மாதிரி வணக்கியிருக்கேன். கண்ணாடி மாதிரி வணக்கிருக்கீங்க. ஏன்னா நல்லா வணங்கினாதான் நல்லா இருக்கும் அந்த சூப்பு. ஆனா நீங்க இங்க ஒண்ணு போடணுமே, இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு ஆல்ரெடி மம்மி நான் சண்டே சமையல் கரைச்சி வச்சது இருக்கு. ஓஹோ, அதனால அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம இல்லை வணக்கி தானே சேர்ப்போம். வணக்கி போடுவோம். நம்ம மெயினாக வணக்கிறது வெங்காயம், மிளகு, ஜீரகம் தான். ஓகே, கருவேப்பிலை. இப்போ ரோமாவோட சமையல் குறிப்பை நம்மளுக்கு சொல்லி தருவா. ரோமோ, இன்னைக்கு என்ன சமைக்க போற? மேனி சமைக்க போறியா? சரி, மேனி செய்முறை சொல்லு. எப்படி சமைக்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்தோடனே சொல்லுவா. இப்போ திருன்னு முழிக்கிறா. சரி, நீ விளையாடு. பாய். ஏன்டி இப்படி பார்க்குற? டாடா. அது வந்து வணக்கி வச்சாச்சு. ஓகே, வணக்கி மிக்சியில் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன். சூடு ஆறட்டும். அதை அரைச்சிருவீங்க. இது வந்து சூடு ஆறணும். ஓகேவா? 2 தக்காளிங்க மிஸ் ஆகி விழுந்துருச்சு. அதனால தவற யாரும் கருத வேண்டாம். இப்போ வந்து இந்த கழனி தண்ணி வச்சுன்னு சொல்லல, அரிசி கழனி. ஆமாம், அதை காலைல ப்ரெஸ்லேயே சாப்பாடு செய்யும் போதே ரோமாவுக்கு வந்து சூப்பில் செய்யணுங்கிற முடிவு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் போட்டேன். இப்போ கழனி தண்ணிங்கிறது நம்மளோட குக்குக்கு சொல்லுங்க. அரிசி வந்து ஒட்டனை ஊற வைக்கணும்ல, அதை நல்லா களைஞ்சி ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிடும். ஃபஸ்ட்டு தண்ணியை, 2வது தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சோம்னா அது மேலே தண்ணி வரும் இந்த மாதிரி கலரில். இதுதான் அவ்வளோ சத்து. கழனி. ஆமாம், கால்வலி இருக்கவங்களாம் இந்த தண்ணி எடுத்து இட்லி அரிசினா 1 கிலோ போடுவோம்ல, சாப்பாடுக்கு 1 டம்ளர் 1 டம்ளர். மற்றவங்க யார் இட்லி அரிசி போட்டாலும் 1 படியே போடுவாங்கல்ல. அப்போ அந்த தண்ணி நல்லா களைஞ்சி எடுத்து சுடு தண்ணி விதைன்னு வச்சு உப்பு போட்டு குடிச்சோம். கால்வலி அவ்வளோ சரியா போகும். குடிக்கணுமா ஊற்றணுமா? பாலில் ஊற்றணும். ஒன்றையா யாரும் குடிக்க சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு தக்காளி, ஓகே, பெரிய வெங்காயம் ஒரு அரைவாசி, இதில் ஒரு பச்சை மிளகாய்,
அதோட இந்த எலும்பு எண்ணி போடுங்க. எண்ணெயெல்லாம் போடல பாரு, அவ்வளோதான் போட்டு. இந்த அடுத்த காஃபி வந்துருச்சு அதுக்குள்ள. ஒரு காஃபி போதும். இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சிருந்தேன். ஓகே. ரொம்ப போட்டோம்னா ரொம்ப ஸ்மெல் பாரு. இவ்வளோதான் இஞ்சி பூண்டு மசாலா. தண்ணி கரெக்டாக அளவாக ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இன்னும் ஊற்றணுமா? ஓகே. அப்புறம் கழனி ஊற்றினாலே கொஞ்சம் கெட்டியமாக வரும். ஏமி சூப்பு விசில் நிறைய அதனால இது மஞ்சத்தூள் கொஞ்சம். அதாவது வெறும் தண்ணியில் வைக்கிறத விட கழனி தண்ணியில் வச்சு இதை அரைச்சி போடுறப்பே நல்லா கெட்டியமாக வரும். ஒரே ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் ஊற்றுவேன். ரோமாக்காங்கிறதுனால ஒரு ட்ராப் மட்டும் ஊற்றுனேன். ஓகேவா? அரைச்சி கலந்துட வேண்டியதுதான். கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 விசில் விடுவேன். ஏன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அந்த எசன்ஸ் இறங்கிருக்கணும். பாப்பாவுக்கு மட்டும்தான் இது. சரசு கேட்டானா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுக்கறதுனால ஃபுல்லாக வேக வச்சு. ஒரு டம்ளர் தண்ணியா? அரைப்பட்டாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை. அரைச்சிருக்கேன். இதோட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா நிறைய விசில் விடும்போது குக்கரில் அது அப்படியே சுண்டிடும் தண்ணி. அப்போ ரொம்ப கெட்டியுமே இருக்கும் குழம்பு மாதிரி. பிள்ளைங்க திங்க முடியாது. அங்கே ஒருத்தி வம்பழுத்துட்டு இருக்கிறா. ரோமா பிச்சு பூவே பிச்சு நின்றுட்டு இருக்கியா நீ? சேர்ல உட்காரணும், புரிஞ்சுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவ்வளோதான். ஒருத்தருக்கு மட்டன் போட்டால் உப்பு போட்டால் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்பு கொஞ்சம் போடுவேன். ஏன்னா டேஸ்ட் இறங்காது அந்த மட்டன்ல. அதனால் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் மீதி வந்து அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் போட்டாச்சு. விசில் போட்டு மூடி வைக்க போகிறேன். அந்த சொன்ன காட்டு நீ போய் பாப்பா பாரு. ஓகே. ஏன் ரோமா கூப்பிட்டுருக்குற நீ? என்ன விஷயம்? வாட் விஷயம்? ஓய் வாட் விஷயம்? 10 விசில் வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம், பார்த்துக்கோ. மணமணக்கும் மம்மி சமையலில் செய்த சூப் தயார். எவ்வளோ கம்மியாயிடுச்சு மீ? எவ்வளோ வச்சு பார்த்தியா? ஏன்னா 10 விசில் விட்றோம்ல, அதனால தண்ணி ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. சரியா இருக்கும். கரெக்டாக இருக்கா? கண்டென்ஸ் தரேன். கன்சிஸ்டன்சியா எனக்கு தெரியாது இங்கிலீஷு. அந்த ரொம்ப தண்ணியாட்ட வராமல் இங்கே பாரு. இவர் அப்படி ஊற்றுனா அப்படி சத்தம் வரணும். இவர் கப்புடு கொஞ்சம் கொடுப்போம். இல்லை நிறைய இருந்துச்சு. இங்கே அதான் இருக்கு. கொத்தமல்லி போட்டேன். போட்டுட்டு சரசு சத்து கம்மியாக இருக்கான்னு சரசு கொட்டம்னா சாரதி கொட்டம்னா. அது இல்லாமல் ரோமாவுக்கு 2 நேரத்துக்கு வரும். நைட்டு தோசைக்கு, மதியானம் சாப்பாட்டுக்கு. ஸ்பெஷல் திக்கி சூப். அடுத்து வேணா இன்டர்வலுக்கு வரான்னு தெரியலையே. இங்கே தள்ளிக்கு வரேன். பெப்பர் போடுற மாதிரி உங்களுக்காக. எனக்கு கம்மி. போது சளிக்கு நல்லா எடுத்துட்டு போய் அவ்வளோ ஓடி போகும். தேங்க்யூ. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறோம். ரோமா நீ வந்து கொஞ்சம் குடிச்சு வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. ரோமா வா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. மம்மியை செக். சூப் எப்படி இருக்கு? சூப்பு சாப்பா. உனக்கு பிடிக்குமா சூப்பு? எப்படி சாப்பிடுவோம் சூப்பு? தட்டி சாப்பிடுமா நல்லி எலும்பை. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. எங்கள் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் லட்சுமி விஜய் சரஸ்வதி மம்மி லஞ்ச் பாக்ஸை தொடர்ந்து பாருங்கள். மம்மியை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல். ரோமா பாய். டாடா. அப்பா தான் கொடுத்துரு. பாய் சொல்லு. டாடா.